பூமியிலிருந்து வானத்துல மனிதர்கள் பல விண்கற்களை பார்க்குறாங்க. பல விண்கற்கள் நம்ம பூமியில இருக்கக்கூடிய ரொம்ப ரேரான மெட்டீரியல்ஸை ரொம்ப தாராளமாக வச்சிருக்கு. அந்த விண்கற்கள்ல இருந்து பல பொருட்கள் எடுத்தோம்னா நம்மளுடைய உலக நாடுகளில் பல நாடுகள் அதோடைய எக்கனாமியை வேற அளவுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கு. பட் நம்ம ஒரு விண்கல்லை ஆக்கிரமிக்கிறது அவ்வளோ சாதாரணமா? நம்ம பல ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா அது சாதாரணம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு விண்கல் நீங்க அவ்வளோ சீக்கிரமா விண்கல்ல ஆக்கிரமிக்க முடியாதுன்றது சொல்லி காட்டுச்சு. அதுக்கான காரணம் அதோடைய வேகம். அது மற்ற விண்கற்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அசுரத்தனத்துல ரொம்ப வேகமா சுத்துது. அது என்ன ஆஸ்ட்ராய்டு, அது என்ன அளவுக்கு மனிதனுடைய அந்த எண்ணத்தை மாத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இது சினித் ஆஃப் சயின்ஸ். நீங்கள் நைட் டைமில் வானத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அமைதியாக இருக்கலாம். ஸ்டார்ஸ், நெபுலாஸ், கேலக்ஸி எல்லாமே ஒரு ஸ்லோ மோஷனில் யூனிவர்ஸ் நகர்ற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி வேறு. இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாமே மோஷனில் தான் இருக்குது, நகர்ந்துட்டு தான் இருக்குது. பிளானட்ஸ் ரொட்டேட் ஆகுது, அது நட்சத்திரத்தை மையமாக வச்சு சுற்றுது. பல கேலக்சிஸ் கொலைட் ஆகுது. அதே மாதிரி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்ட்ஸும் ரொம்ப உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் ரொம்ப வேகமாக அதிகமாக வேகத்தில் எவ்வளோ அதிகம்னா மனிதனுடைய டெக்னாலஜியை நம்ம அன்ஸ்டேபிள் ஆக்குற அளவுக்கு 2022 OB5 அதுக்கு ஒரு சரியான ஆதாரம். இது ஒரு ஆஸ்ட்ராய்ட். முதல்ல இதை பார்க்குற போது இது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியல. இது ஒரு நார்மலான ஸ்மால் நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட் நினைச்சிட்டு இருந்தோம். பட் பல்லாயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்ட் பட்டியலில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இது இருந்தாலும் இது சயின்டிஸ்ட்டை அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ண இன்னும் அதிகமாக துணிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று வெளியே தெரிய வந்துச்சு. இந்த ஆஸ்ட்ராய்ட் ஸ்பேஸ் மைனிங்க்கு ஃபியூச்சருக்கே ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுக்குது. ஸ்பேஸ் மைனிங் அப்படின்னா ஒரு காலத்தில் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஹாலிவுட் படத்தில் இமேஜினேஷனாக ஒரு புனையப்பட்ட ஒரு கதையாக இருந்துச்சு. பட் இப்போது பல ப்ரைவேட் கம்பெனிஸ் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து இதை எந்த அளவுக்கு நல்லபடியாக நம்ம முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிறத அது நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அதுக்கான காரணம் சில ஆஸ்ட்ராய்ட்ஸில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் பூமியில் கிடைக்கக்கூடிய நேச்சுரலான ரிசோர்ஸை விட ரொம்ப பெரிய அளவில் நம்மளுடைய வானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஒரு மெட்டாலிக் ஆஸ்ட்ராய்டில் மட்டுமே இருக்கக்கூடிய பிளாட்டினமுடைய வேல்யூ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை தாண்டுற அளவுக்கு இருக்குது. சில எஸ்டிமேட் இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. அதனால் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்கனாமியில் ஆஸ்ட்ராய்ட் மைனிங் ஒரு மேசிவான ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்குது. மக்கள் நினச்சது ஒரு ஆஸ்ட்ராய்டை ரீச் பண்ணினாலே போதும், அதில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலான்னு. பட் ஆக்சுவல் சேலஞ்சே வேறு. அதுக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்குது. ஒரு ஆஸ்ட்ராய்டு மீது லேண்ட் ஆகிறதுன்றது பூமியில் லேண்ட் ஆகிறது மாதிரி இல்லை, அல்லது சந்திரனில் லேண்ட் ஆகிற மாதிரியும் கிடையாது. காரணம் ஆஸ்ட்ராய்டுக்கு ப்ராப்பராக கிராவிட்டி இல்லை. சில ஆஸ்ட்ராய்டு கிராவிட்டி அவ்வளோ வீக்காக இருக்கும். ஒரு மனிதனுங்க ஜம்ப் பண்ணாலே திரும்ப சர்ஃபேஸ்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது விண்வெளிக்கே மனிதன் வெளியேறலாம். அதனால ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டேபிளாக அங்கே இருக்கவே இருக்காது. அதனால அதோடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டம், நேவிகேஷன் சிஸ்டம், சர்ஃபேஸ் இன்டகிரேஷன் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கணும். துல்லியம்ன்றதை விட ரொம்ப ரொம்ப ப்ரெசீஸாக இருக்கணும். இதுக்கு மேலே ஆஸ்ட்ராய்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும். இது இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஒரு சுற்றக்கூடிய ஆஸ்ட்ராய்டை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதோடைய சர்ஃபேஸ் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. அது இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்கும். அதில் ரொம்ப கூர்மையான கற்கள் இருக்கும், ரொம்ப லூஸான டஸ்ட் இருக்கும், அதில் பல விரிசல்கள் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை ஸ்லோவாக அதை பக்கத்தில் கொண்டு போனால் நம்ம ஈஸியாக அங்கேருந்து பல பொருட்களை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆஸ்ட்ராய்டோடைய ரொட்டேஷன் ஸ்பீட் காரணமாக அந்த சர்ஃபேஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் லேண்டாக ட்ரை பண்ண அந்த இடம் ஒரு செகண்ட் கழிச்சு அங்கே இருக்காது. இதுதான் 2022 OB5 அந்த விண்கற்களை ரொம்ப டீப்பாக ஆராய்ஞ்ச சயின்டிஸ்ட்டை ஷாக் பண்ண வச்சது. பூமியிலிருந்து ரீச் பண்ண கம்பேரட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜியே இதுக்கு போதும். இதனால ஃபியூச்சர் மிஷன் இது ஒரு அட்ராக்டிவான ஒரு டார்கெட்டாக விஞ்ஞானிகளுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கு. ஆனால் இது சுத்தக்கூடிய வேகம் அதோடைய சிச்சுவேஷனை மாற்றிருச்சு. இதில் தான் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்பேஸ் இமேஜினேஷன் இந்த ரெண்டுக்கும் ஏற்பட்ட டிஃப்ரென்ஸே நமக்கு தெரிய வருது. நம்ம ஸ்பேஸ் பற்றி பேசும்போது பெரும்பான்மையானது டிஸ்டன்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். அது எவ்வளோ தூரம், அது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கு எவ்வளோ ஃபியூல் தேவைப்படுது அப்படின்னு. பட் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்கனாமியில் முக்கியமான கேள்வி, நம்ம அந்த சுற்றுச்சூழலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இதுக்கான பதில் பல நேரங்களில் இல்லை. ஆனால் ஸ்பேஸ் மனிதர்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது. நம்ம இது வரைக்கும் டெவலப் பண்ண இன்ஜினியரிங் பிரின்சிபல்
எல்லாமே ஆல்மோஸ்ட் எர்த்துடைய ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு. கிராவிட்டி இருக்கு, ஃப்ரிக்ஷன் இருக்கு, அட்மாஸ்பியர், மெஷினுடைய ஸ்டேபிள், இது எல்லாமே நம்ம பூமியில் பர்ஃபெக்டாக இருக்கு. பட் ஆஸ்ட்ராய்டுடைய சர்ஃபேஸில் இது எதுவுமே ப்ராப்பராக இல்லை. நம்ம ஒரு சர்ஃபேஸை ட்ரில் பண்ணணும், டச் பண்ணணும்னா அந்த மூமெண்ட்லேயே நம்ம இருக்கணும். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக முழு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே பின்னாடி வரும், அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகலாம். இதுதான் நாசாவோட சில சாம்பிள் ரிட்டர்ன் மிஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஒசைரஸ் ரெக்ஸ் இந்த மிஷன் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெனு ஆஸ்ட்ராய்டுடைய சர்ஃபேஸில் விஞ்ஞானிகள் எதிர்பாராத பல விஷயங்களை பார்த்தாங்க. இது சாஃப்டாக இருந்துச்சு, பட் ஸ்பேஸ் கிராஃப்டோடைய சாஃப்டான டச் இது ரொம்ப நாட்கள் எல்லா விண்கல்லையுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஆல்மோஸ்ட் சிங்காக ஆரம்பிச்சது. இதுல இருந்து சயின்டிஸ்ட் ஒரு மிகப்பெரிய லெசனை கற்றுக்கிட்டாங்க. நம்ம ஆஸ்ட்ராய்டு ரொம்ப தூரத்தில் இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறது, அதை ஃபிசிக்கலாக நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது நம்ம நினச்சது இல்லை, அது வேறு மாதிரி இருக்குன்னு நமக்கு புரிய வந்திருக்கு. 2022 OB5 இந்த மாதிரியான ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய ஆஸ்ட்ராய்டு இந்த அன்சர்டனிட்டியை இன்னும் டேஞ்சரஸான லெவலுக்கு கொண்டு போகுது. ஒரு ஸ்பின்னிங் பாடி அது மீது நம்ம ஏதாவது இந்த மைனிங் மாதிரியான சில பொருட்கள் நம்ம செய்யணும்னா முதல்ல அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஆனால் எப்படி? ஒரு மிகப்பெரிய மழை அளவு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது ஆங்குலர் மூமெண்டம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதை ஸ்டாப் பண்ணுறது அதுக்கு நமக்கு எக்கச்சக்கமாக நினச்சி தேவைப்படும். அல்லது ஸ்பேஸ் கிராஃப்ட் அதுக்கேற்ற மாதிரி சிங்க்ரோனைஸ் ஆகணும், ரொம்ப ஸ்பீடாக சுற்றணும். அதாவது ஆஸ்ட்ராய்டு எப்படி சுற்றுதோ அதே மோஷனில் ஸ்பேஸ் கிராஃப்டும் அதே மாதிரி மிமிக் பண்ணணும், அதாவது அதையே அது செய்யணும். இது தியரிட்டிக்கலாக பாசிபிள், பட் ப்ராக்டிக்கலாக ரொம்ப டிஃபிகல்ட். காரணம், ஆஸ்ட்ராய்டுடைய ஷேப் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாது. அதனால் அதோடைய கிராவிடேஷனல் ஃபீல்டும் அனீவனாக இருக்கும். ஒரு பகுதி ஸ்லைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இன்னொரு பகுதி ஜீரோவில் இருக்கலாம். இதனால் ஸ்பேஸ் கிராஃப்டுடைய நேவிகேஷன் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, அது அன்பிரடிக்டபிளாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு நம்ம கண்ணுக்கு தெரியாத டேஞ்சர், லூஸ் டெப்ரி. பல ஆஸ்ட்ராய்டு ஆக்சுவலாக சாலிட் ராக்கே கிடையாது. அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களை மேலாப்பில் அது ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். அது எப்போ வேணால் உதிர்ந்து ஒழுகலாம். இந்த மாதிரியான ஆஸ்ட்ராய்டு ரொம்ப ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சதுன்னா அதோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் ஸ்லோவாக வெளியேற ஆரம்பிக்கலாம். இது நமக்கு கண்ணுக்கு தெரியாத டெப்ரிஸ் கிளவுடை உருவாக்கலாம். ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த டெப்ரிஸை ஹை வெலாசிட்டியில் மோதிச்சுன்னா மிஷன் ஆரம்பத்திலே டேமேஜ் ஆகலாம். இது ஒரு சினிமேட்டிக் இமேஜினேஷன் மாதிரி தெரியலாம், பட் அது ரொம்ப ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இதனால தான் சயின்டிஸ்ட் இப்போது ஆஸ்ட்ராய்டு மைனிங்கை பற்றி பேசுகிற போது ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியை விட ரிசோர்ஸுடைய ஆக்சசபிலிட்டி ரொம்ப நமக்கு முக்கியம்னு அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஆஸ்ட்ராய்டில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதை சேஃபாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலைன்னா அதோடைய வேல்யூக்கு நம்ம சரியான ஒரு மதிப்பு கொடுக்கலன்னு தான் அர்த்தம். இதுதான் 2022 OB5 உடைய ஸ்டோரியோடைய டீப்பஸ்ட் லெசன். நம்ம பக்கத்தில் போனாலும் பட் அது அன்ஸ்டேபிளாக இருக்குது. இந்த சிங்கிள் ஐடியா ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்கனாமி முழுவதையும் ரீடிஃபைன் செய்யக்கூடியதாக இருக்குது. மனிதர்கள் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனாக ஆரம்பித்த முதல் காலத்தில் நம்ம தூரத்தை மட்டுமே பெரிய விஷயமா பார்த்தோம். சந்திரன், செவ்வாய், தூரத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் பிளானட்ஸ். பட் அடுத்த இயரா கண்ட்ரோல் பற்றினது. மைக்ரோ கிராவிட்டி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அட்டானமஸ் ரோபோட்டிக்ஸ், சர்ஃபேஸ் இன்டராக்ஷன் ஃபிசிக்ஸ், ஸ்பின் சிங்க்ரோனைசேஷன், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே மெச்சூர் ஆகாமல் ஸ்பேஸ் மைனிங் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற முடியாது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2022 OB5 மாதிரியான ஆப்ஜெக்ட் மெட்டாலிக் ஆஸ்ட்ராய்டாக இருக்கலாம். அதாவது இது ஒரு பழங்கால புரோட்டோ பிளானட்லேருந்து உருவான மீதம் இருக்கக்கூடிய மெட்டாலிக் கோர் ஃப்ரிக்மெண்ட்டாக இருக்கலாம். ஒரு காலத்தில் சோலார் சிஸ்டம் உருவாக்கி கொண்டிருந்த அந்த டயத்தில் ரொம்ப பல சின்ன உலகங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சில க்ரோவாக இருக்குது, பிளானட்ஸாக மாறி இருக்கு, சில பொல்யூஷன் காரணமாக உடஞ்சிருக்கு. அந்த டிஸ்ட்ராய்டு வேர்ல்ட்ஸ் தான் இந்த ஹாட் ஃப்ராக்மெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ராய்டாக சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கான மீனிங், மெட்டாலிக் ஆஸ்ட்ராய்டை ஸ்டடி பண்ணுற போது நம்ம இறந்து போன உலகத்தோடைய கோரை ஸ்டடி பண்ணுறோம், அதாவது மையப்பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த ஐடியா சயின்டிஃபிக்காக மட்டும் இல்லாமல் ஃபிலாசபிக்கலாகவும் நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். காரணம், நம்ம ஸ்பேஸில் ரிசோர்ஸ் தேடுற போது உண்மையிலேயே ஆன்சியன் காஸ்மிக் ஹிஸ்ட்ரியை நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் யூனிவர்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு கொடுக்குது. நீங்கள் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறீங்க. 2022 OB5 அதை தான் நமக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்குது. மனிதர்கள் மார்ஸில் காலனியை உருவாக்குறத பற்றி பேசுகிறோம், இன்டர் பிளானட்டரி எக்கனாமியை பற்றி பேசுகிறோம், ஆஸ்ட்ராய்டுடைய ட்ரில்லியன்ஸ் டாலர்ஸை நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் ஒரு சின்ன ரொம்ப வேகமாக சுற்றக்கூடிய ராக், ஒரு கல் கூட இன்னும் நம்மளால் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியலை. இதுதான் சயின்ஸுடைய பியூட்டி. ஒவ்வொரு ஆன்சருக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் காத்திருக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு நாள் அட்வான்ஸ்டு அட்டானமஸ் ரோபோட்ஸ்
ஏஐ கண்ட்ரோல்டு மைனிங் சிஸ்டம், ஸ்பின் அடாப்டிவ் ஸ்பேஸ் கிராஃப்ட், இந்த எல்லா சேலஞ்சஸையுமே சால்வ் பண்ணலாம். அந்த நாள் வந்துச்சுன்னா ஆஸ்ட்ராய்ட் ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சோர்ஸை கொடுக்கலாம். ஆனால் இந்த ஃபியூச்சர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யூனிவர்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்க காலம் நமக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏன்னா ஸ்பேஸ் எம்டி வேக்யூம் கிடையாது, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட். ஸோ பல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.